Hi friends, நான் தான் உங்க டிகே பேசுறேன். இந்த வீடியோல நாம எப்படி ஒரு ரெண்டு LED வச்சு ஒரு blinking circuit பண்றது அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம். வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்க ஜிகே பேசுறேன். இந்த வீடியோல நாம LED blinking circuit எப்படி பண்றது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது BC547 டிரான்சிஸ்டர் 2, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 470 ஓம் ரெசிஸ்டர் 2 வேணும். அடுத்தது 47000 ரெசிஸ்டர் அது 2 வேணும். அடுத்தது இந்த 10 மைக்ரோஃபாரடே கெப்பாசிட்டர் 2 வேணும் உங்களுக்கு. இது வந்து 50 வோல்ட். ஜம்பர் ஒயர் அது 4 வேணும். அடுத்தது 9 வோல்ட் பேட்டரி. அடுத்து ஒரு பிரெட் போர்டு. இதை வச்சு எப்படி நாம் LED பிளிங்கிங் சர்க்யூட் பண்ணுறது அப்படிங்கிற நாம் இனி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இந்த BC547 இந்த டிரான்சிஸ்டரை இந்த பிரெட் போர்டில் சரிக்கலாம். ஓகே, அதே மாதிரியே அடுத்து ரெண்டாவது டிரான்சிஸ்டரையும் வந்து நாம் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எமிட்டர், ரெண்டாவது பேஸ், கலெக்டர். சரிங்களா? நீ அடுத்து நாம் இந்த 470 ஓம் ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டரில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஈஸியாக புரியும். அதில் இருந்து ப்ரெட் போர்டுக்கு இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு LED பல்ப் எடுத்து அதோட ப்ளஸ் வந்து இந்த ரெசிஸ்டரோடையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட நெகட்டிவை இந்த கலெக்டருடைய இந்த பாயிண்ட்லேயே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஈஸியாக புரியும். நான் இந்த பாயிண்டில் இருந்து 470 ஓம் ரெசிஸ்டர் வந்து நான் கனெக்ட் பண்ணி பாசிட்டிவ் பாயிண்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நெகட்டிவ் வந்து அந்த BC547 டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 47000 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது இந்த கெப்பாசிட்டருடைய ப்ளஸ்ஸு, கெப்பாசிட்டருடைய ப்ளஸ் வந்து இந்த LEDயோடைய மைனஸ்லேயும், இந்த கெப்பாசிட்டருடைய மைனஸ் வந்து இந்த 47000 ஓம் ரெசிஸ்டரோடையும் வந்து நாம் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. நீ அடுத்தது இதே மாதிரியே அடுத்த ஒரு 470 ஓம் ரெசிஸ்டரை வந்து நம்ம எடுத்து LEDயை கனெக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன் நான். இதேமாரி எடுத்து ஓகே, நீ அடுத்தது LEDனுடைய அந்த பாசிட்டிவ் இந்த டெர்மினலில் வந்து நான் இந்த ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவை வந்து டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டேன் நான். நீ அடுத்து நாம் இதுக்கும் கெப்பாசிட்டர் நாம் கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து 47000 ஓகே, 47000 ரெசிஸ்டர். இதையே வந்து நாம் கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்க, இதே மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸை வந்து ரெண்டாவது டிரான்சிஸ்டரோட கலெக்டர் பின்லேயும் இதோட மைனஸை வந்து அந்த 47000 ஓம் ரெசிஸ்டரோடையும் நாம் கனெக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். அடுத்தது ஜம்பர் ஒயர் ஒன்று எடுத்துகிட்டு இந்த கெப்பாசிட்டருடைய அந்த மைனஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸ் பாயிண்ட்டை வந்து எடுத்து நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டருடைய பேஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள்,
கனெக்ட் பண்ணியாச்சு. நீ அடுத்தது மறுபடியும் அடுத்த ஜம்பர் ஒயரை எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டருடைய அந்த நெகட்டிவ் பாயிண்ட், அந்த நெகட்டிவ் பாயிண்டில் வந்து ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு அதை இந்த ரெண்டாவது டிரான்சிஸ்டருடைய பேஸில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, கனெக்ட் ஆகிடுச்சு. இனி அடுத்தது மறுபடியும் அடுத்த இன்னொரு ஜம்பரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டருடைய எமிட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதையவே மறுபடியும் ரெண்டாவது டிரான்சிஸ்டரோட எமிட்டர்லேயும் நாம் கனெக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா, இனி அடுத்தது இந்த நெகட்டிவ், இந்த பேட்டரியினுடைய நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாயிண்ட்டு நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டருடைய எமிட்டர்லேருந்து எடுத்து இங்கே இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. நீ அடுத்து இதை நாம் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நைன் வோல்ட் பேட்ரி இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ப்ளஸ்ஸும் வந்து அந்த ரெஜிஸ்டர்லாம் விட்டு கனெக்ட் பண்ணிக்கிறோம்ல, அதில் வந்து ப்ளஸ்ஸையும் இந்த ரைட் சைடில் வந்து நம்ம நெகட்டிவும் கனெக்ட் எல்இடி வந்து இப்படி பிளிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு